தனுஷோட குபேரா படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. தனுஷ் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. படம் ஜெயிச்சதா, படம் எப்படி இருக்கு, அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தனுஷோட வந்து குபேரா ஆடியோ லான்ச்சில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. நான் எங்கள் ரசிகர்களை போட்டு நானே குழப்புவேன், என்னென்ன மாதிரி படம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு மூடில் தான் போயிட்டு உட்காந்துருந்தா படம் 3 மணி நேரம் படம் இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். தனுஷ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கனெக்ட் ஆகும். ஒரு சில ஸ்பாய்லர்ஸ் மட்டும் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா சரி நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் முதலைகள் அதை பற்றி தான் ஒரு ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து ஆரம்பிக்குது, வங்கக்கடல்லேருந்து ஆரம்பிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 15 வருஷத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற ஒரு லைனோட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் அந்த கார்ப்பரேட் வந்து கவர்மெண்ட்டை டீல் போட்டுருச்சு அப்படின்னா 15 வருஷத்துக்கு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டீல் நடக்கப்படுது. அது வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரைவேட்லேருந்து வாங்குற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பல ஆயிரம் கோடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்து பிளாக்காக மாற்றுறது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து கார்ப்பரேட் மூலம் தோணுது, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கே ஒருத்தன் ஆப்படிச்சான், அவன் தான் வந்து சிபிஐயா இருந்தவன், இப்போ ஜெயிலில் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெயிலில் உட்காந்துருக்கான், தீபக் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு வராங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா. அவர் வந்து ஒரு நல்லவர், இந்த கார்ப்பரேட்டுக்காண்டி ஹெல்ப் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் போகுது. அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, இந்த மாதிரி பணத்தெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னா ஒரு பினாமியை ரெடி பண்ணும், எதுவுமே தெரியாதவன் அப்படின்னா ஒரு பிச்சைக்காரனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. ஊரில் திருப்பதி ஒரு சில இடங்கள்ல இருந்து ஒரு 4-5 பிச்சைக்காரங்களை வந்து கூப்பிட்டு வராங்க. அதில் ஒரு மாசமா ஒரு பொண்ணு இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் அதில் ஒருத்தர். எடுத்தோடனே அவர் சொன்னார்ல அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்துன்னு சொல்லிட்டு அந்த ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த கார்ப்பரேட் இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடியை வந்து ஒயிட்டாக மாற்றி பினாமியாக ஆக்குறாங்க. அந்த பணத்தினால என்ன நடக்க போகுது அப்படின்றதான் படம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு உன்னிப்பாக படம் போயிட்டே இருக்கும். ஸ்லோவாக தான் போகுது. எந்த இடத்துல விறு கரபுர அப்படின்னா போகுது. நிறுத்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவே தான் கொண்டு போயிருக்காங்க. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா டப்பிங் படமாக ஆயிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்குமே வந்து வாய்ஸ் வந்து சிங்கே ஆயிருக்காது அப்படின்னே சொல்லலாம். தனுஷ்லேருந்து ஆரம்பிச்சு நாகார்ஜுனாக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், என்னடா இவருக்கு என்ன வாய்ஸே சிங்க் ஆகலை, வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். வில்லன் என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வேற ஏதாச்சும் அந்த ஜிம் ஷார்ப்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு ஒல்லியா, அவருக்கு போல வேற யாரையும் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாகவே தோணுச்சு. இந்த கார்ப்பரேட் முதலைகள்கிட்டருந்து இந்த பிச்சைக்காரன் எதுவுமே தெரியாத வந்து எப்படி தப்பிக்கிறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சேகர் கம்லா வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா எல்லாம் தெலுங்காலு. நம்ம நிக்கித் பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஆல்ரெடி டிராகன் படம், சூரரை போட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை. குப்பையா அப்படியே குப்பை மாதிரி இருக்குது. தோட்டாதாரணி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காரு. ஒரு பில்டிங் வந்து பார்த்தா கார்ப்பரேட் ஆளுங்கள்லாம் இருக்காங்களா, அது அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்குது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது செட்டு, இது நார்மல் இடம் அப்படின்ற மாதிரி இல்லை. மோஸ்ட்லி லைவ் லொக்கேஷன்லையுமே நிறைய இடத்துல போய் எடுத்திருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. படம் ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா இவரே வந்து தனுஷே உள்ளே நுழைகிறாரு. அது வரைக்கும் அந்த படத்தை வந்து கேரி ஓவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா. ஒரு கட்டத்து மேலே படம் ஒரு அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலர் தான். சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹீரோ மாதிரி இருப்பார். கன் ஷாட்லேருந்து பேசுகிற விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கும். படம் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா வந்து உள்ளே வருவாங்க. எனக்கு இந்த கேரக்டர் அவங்களையே போட்டாங்க, ஒரு புதுமுகமோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க பண்ணுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் இருக்கும், அவங்களுக்கான ஸ்கோப் இந்த படத்தில் வந்து சுத்தமாக கிடையாது. ஒரு காப் கேரக்டராக தான், ஒரு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக தான் பார்த்தீங்கன்னா தனுஷோட வந்து அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இயக்குனர் வந்து ஒரு கேரக்டர் வந்து டுமார்னு போடுற மாதிரி எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா
ஸ்ட்ராங்காகவே எழுதியிருந்தாரு. ராஷ்மிகா கேரக்டர் வந்து நல்லா இருக்கு, இருந்தாலும் அவங்களுக்கு எதுக்கு இந்த ரோலை கொடுத்தீங்க? ஒரு டான்ஸ் இல்லை, எதுவுமே கிடையாது, வேற எதுவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், வேற ஒரு ஹீரோயின் கூட போயிருக்கலாம், அதாவது வில்லனும் சரி ராஷ்மிகா தவிர வேற யாருக்கும் கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. தனுஷ் இந்த கதையை வந்து எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு. எந்த ஒரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ ஒரு பிச்சைக்காரன், உனக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்கும் போது நம்மளுக்கே தெரியும் என்னங்க நாகார்ஜுன இவ்வளோ ரோல் வராரு அப்படின்ற மாதிரி. அது தனுஷ்க்கு ஒன்றும் புதுசு கிடையாது. வட சென்னையிலே சார் இன்னும் 2 போச்சுன்னா ராஜன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால அது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் அது கிடையவே கிடையாது. ரொம்ப ஒரு சில வெகு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் டு எர்த்தா பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அதெல்லாம் சொல்ல விரும்பலாம், நீங்க தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் தேவையே கிடையாது, உள்ள சொருகின மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 பாட்டை கட் பண்ணிட்டாங்க. ராஷ்மிகாவோட பாட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பலமாகவே இருக்கும். மற்றபடி சாங் தேவையில்லை, எதுக்காக அந்த போய்வா நண்பா சாங் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஓலா பார்க்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வந்து நல்லா தான் போட்டிருந்தாரு. டிஎஸ்பியை பொறுத்தளவு எங்கேயுமே குறை இல்லை அப்படின்னே சொல்லலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மைனஸாக பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு தமிழ் படம் மாதிரி இதை ட்ரீட் பண்ணாமல் தெலுங்கு படம் மாதிரியே இருக்குது, டப்பிங் மூவி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வில்லனை வேற சாய்ஸ் இது பண்ணியிருக்கலாம், பாடல்களை குறைச்சிருக்கலாம். இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லேக் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், படத்துக்கு போகிறீங்க அப்படின்னா லாஜிக்கெல்லாம் கலட்டி வச்சுட்டு போனீங்கன்னா இந்த படம் வந்து சுவாரஸ்யமாக பார்க்கலாம். அது இல்லாமல் இல்லைப்பா நான் லாஜிக்கெல்லாம் நல்லா பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கவே பிடிக்காது. கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் முடியும் போது வில்லன் எல்லா படத்துலையும் செத்துருவார். அதுக்கப்புறமேட்டு அந்த 10,000 கோடி தனுஷ்ட இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குபேரான்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தை கூட பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன ஆச்சு, அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுவும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு பிளாங்காகவே வந்து சேகர் கமலா வந்து முடிச்சு விட்டு போயிடுறாரு. அந்த இடம் கொஞ்சம் வந்து நெருடலாகவே இருந்துச்சு. நிறைய ஃபுட்டேஜ் கட் செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லுது. ஒருவேளை கிளைமேக்ஸ் எதுவும் கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. தனுஷ் அவர்கள் இந்த கதையை வந்து ஏற்று நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கேட்டிருப்பாருன்னு சொல்லி நம்ம நல்லாவே தெரியுது. சின்ன சின்ன இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாகார்ஜுனாவும் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காரு, ராஷ்மிகாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம போய் தியேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட போயிட்டு இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம், அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான்டா உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார்ல, அதே மாதிரி தான் வந்து அந்த பணக்கார வேலையில் ஒரு நாள் இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பழி கூட வாங்கியிருக்காரு இந்த படத்தில். அந்த விஷயம்லாம் கொஞ்சம் லேக் பண்ண மாதிரி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா படம் போகிற போக்கில் வந்து அது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. காசுக்காக இவர் வந்து போராடுற விதமாக இருக்கட்டும், ஒரு சில இடத்துல பார்க்கும்போது பிச்சைக்காரன் இப்படிலாம் பண்ணுவாங்களா, அதாவது யாசகம் கேட்குறவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் நீங்கள் கலட்டி வச்சுட்டு வந்து தேட்டரில் போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது. டிஎஸ்பி அவரோட வேலைகள் நல்லா பார்த்துருக்காரு. சேகர் கமலா வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படம் மாதிரி ட்ரீட் பண்ணலாம் நினச்சிருக்காரு. ஆனால் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படமாக தான் இந்த படம் ஃபுல்லாகவே எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10க்கு ஒரு 7 மதிப்பெண் வந்து கண்டிப்பாகவே கொடுக்கலாம். எதனால் அந்த 3 மைனஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, டப்பிங் மூவிமா இருக்குது, சிங்க் ஆகலை, அங்கங்கே லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அப்பட்டமாக தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த சாங் தேவையில்லாத ஒரு போர்ஷன், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக இது ஏன்டா அது வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நெருடல்களை ஏற்படுத்தும். அதனால தான் அந்த 3 மார்க் வந்து நான் மைனஸ் பண்ணேன். ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீடியோ நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தோம். நம்ம முன்னாடி சேனல் ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் இது எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். அது மீண்டும் ரிவ்யூ தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை நல்லா போட முடியும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.